வணக்கம். நான் உங்கள் நண்பன் புதியகம், போட்டித் தேர்வர்களின் துணைவன். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 1942 கிரிப்ஸ் மிஷன் வந்தது. 1946 கேபினெட் தூதுக்குழு அப்படிங்கிற ஒன்று அமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கான சுதந்திரத்தை கொடுக்கப்பட்டது. சுதந்திரம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணது அப்படிங்கிறது நமக்கான அரசியல் அமைப்பை நாமளே உருவாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எட்டப்பட்டது. இன்னொன்று, இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிறது ஒருபோதும் அந்த பிரிவினையை தடுக்கவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு எட்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் நாம் ஒரு சட்டம் கொண்டு வரலாம்னு முடிவு பண்ணாங்க. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி இந்திய சுதந்திர சட்டம் 1947. இதில் என்ன முடிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 தேசங்களாக 2 இண்டிபெண்ட் டொமினியன்ஸாக பிரிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. ஒன்று பாகிஸ்தான், இன்னொன்று இந்தியா. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாள் இந்த வைஸ்ராய் அப்படின்னு கான்செப்ட் இருந்துச்சு இல்லையா, அதை எபோலிஷ் பண்ணிட்டாங்க. ஏன்னா கடைசி வைஸ்ராய் இருந்தவர் லார்டு மவுண்ட் பேட்டன் தான். அதோடு முடிச்சுட்டு ஒவ்வொரு டொமினியன் ஸ்டேட்டுக்கும் தனித்தனியான ஒரு கவர்னர் ஜெனரலை அப்பாயின்ட் பண்ணாங்க. இது எல்லாமே பிரிட்டிஷால் பண்ணப்பட்டது தான். அதற்கப்புறம் இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி தான் கிட்டத்தட்ட நம்ம சுதந்திரம், அதாவது குடியரசு ஆகிற வரைக்கும் அதுதான் கிட்டத்தட்ட பார்லிமெண்ட் மாதிரி ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. சரிங்களா? அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி படி தான் இனிமேல் நீங்களே, அதாவது பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு தேசத்துக்கும் இந்தியா அப்படிங்கிற ஒரு தேசத்துக்கும் தனித்தனி அரசியல் அமைப்பை, உங்களுடைய அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை சொல்லிட்டாங்க. இந்த சட்டம்லாம் எப்போது நடைமுறைக்கு, அதாவது நம்மளுடைய பாகிஸ்தான் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 14 இந்தியா அப்படிங்கிற தேசத்துக்கான விடுதலை ஆகஸ்ட் 15 கொடுக்கப்பட்டது. புது ஒரு தேசம் உருவாகினது. நமக்கான அரசியல் அமைப்புகள் எழுதப்பட தொடங்கியாச்சு. அப்புறம் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு பதவி இருந்தது இல்லையா, அதையும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. வைஸ்ராய்ங்கிற போஸ்ட்டு ரிமூவ் பண்ணியாச்சு. இனிமேல் 1947 ஆகஸ்ட் 15 அப்புறம் இங்கே வைஸ்ராய் போஸ்ட்டு கிடையாது, கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற பதவி தான் இருந்தது. சரியா? அதோட சுதேச அரசுகள்னு இருந்தது, பழங்குடியினர்னு இருந்தது. இந்த ரெண்டுமே பிரிட்டிஷ்க்கு உட்பட்டு பெரிய அளவில் இல்லை. அப்போ அவங்ககிட்டலாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆங்கிலேய அரசுகள், நீங்கள் இந்தியாவோட இணையனாலும் இணையலாம், இல்லை ஆங்கிலேயரோட, அதாவது பாகிஸ்தானோட இணையனாலும் இணையலாம், இல்லை தனியாக இருக்கிறதுனால இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆங்கிலேய அரசாங்கத்தின் போக்கு, அதாவது சுதேச அரசுகள்கிட்டையும் பழங்குடியினர்கிட்டையும் இனிமேல் எங்களுக்கான அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது என்றோட முடிவடைந்தது அப்படின்னு சொல்லி ஆங்கிலேய அரசாங்கம் அறிவித்து விட்டது. இப்போது 2 தேசமே தனித்தனி இண்டிபெண்ட்டாக மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் இருந்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான். இந்த சட்டத்தை நீங்கள் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலாம், இல்லை அப்படின்னா இதில் ஏதாவது மாடிஃபிகேஷனோ இல்லை ரிமூவ் பண்ணணுமோ அது உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேய அரசாங்கம் இந்திய தேசத்திட்டையும் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு தனி தேசத்திட்டையும் அறிவிச்சிட்டாங்க. இனிமே ஒட்டுமொத்தமாக பிரிட்டிஷோட ராஜாங்கம் அப்படிங்கிறது இவ்வளவு நாளாக இந்திய தேசத்தின் மேல் இருந்தது இல்லையா, இது இனிமேல் கம்ப்ளீட்டாக முழுவதுமாக நீக்கப்பட்டது. அதற்கு பதில் அந்த உரிமைகள்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பதவிக்கு நம்மளோட தேசத்துக்கு முதல் கவர்னர் ஜெனரலாக லார்டு மவுண்ட் பேட்டனை நியமிச்சிருந்தாங்க. அதற்கப்புறம் தான் ஐயா ராஜாஜி அவர்கள் வந்திருந்தாங்க. சரியா? அப்புறம் அதாவது எம்பரர் அப்படிங்கிற டைட்டில், அதாவது ஒட்டுமொத்தமாக கிங் யார், இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய கிங் தான் இந்தியாவுக்கு எம்பரராக இருந்துகிட்டு இருந்தாலே, அதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுங்கிறது ரிமூவ் பண்ணியாச்சு. அரசு செயலர் பதவி, அப்புறம் வைஸ்ராய்ங்கிற பதவி எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி சிவில் சர்வீஸில் நிறைய இருந்திருந்தாங்க இல்லையா, அந்த சிவில் சர்வீஸ் போஸ்ட்லாம் அது அப்படியே மெயின்டைன் ஆகும். அது சுதந்திரத்துக்கு அப்புறமும் அவங்க அதே பதவியில் அவங்க தொடருவாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்புறம் 1947 ஆகஸ்ட் 14 நைட்டு, ஆகஸ்ட் 15 அதிகாலை, அதாவது இரவு 12 மணிக்கு நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. ஆங்கிலேயரோட அரசாங்கத்திடம் இருந்த அதிகாரங்கள் அத்தனையும் இந்திய தேசத்தின் அதிகாரங்களாக மாற்றப்பட்டன. அதற்கு முக்கியமாக இருந்த ஒரு நபர் தான் மவுண்ட் பேட்டன். இவர் மூலமாக தான் இந்தியா அப்படிங்கிறது 2 தேசங்களாக பிரிக்கப்பட்டது. அன்டிவைடட் இந்தியாவாக இருந்தது, டிவைட் பண்ணப்பட்டது இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிறது. இதுக்கு முந்த லைனை போட்டவர் தான் ராட்க்ளிஃப் அப்படிங்கிறவர். இவரை வர வச்சதும் நம்மளுடைய மவுண்ட் பேட்டன் அவர்கள் தான். இவர் என்னன்னே தெரியாத ஒரு நபர் இந்தியாவை 2ஆக பிரித்து வச்சுட்டு போனார், பாகிஸ்தான் இந்தியா அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட இந்திய தேசத்தின் முதல் பாரத பிரதமராக ஐயா ஜவஹர்லால் நேரு அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். நம்மளுடைய இதற்கு முன்னோடியாக இருந்தது நம்மளுடைய கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி தான், அரசியல் நிர்ணய சபை. அது 1946 டிசம்பர் 9 நம்மளோட அரசியலமைப்பு எழுத தொடங்கியாச்சு. 1947 ஆகஸ்ட் 29 தான் ஒட்டுமொத்த அரசியல் நிர்ணய சபையின் முக்கிய குழுவான வரைவு குழு நியமிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 29 1947 ஆகஸ்ட் 30 பாரத இந்தியாவின் முதல் சட்டத்துறை அமைச்சராக இருந்த டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் நியமிக்கப்பட்டது வரைவு குழுவின் தலைவராக. அது ஆகஸ்ட் 30 1947. இதோட இந்திய அரசாங்கம் அப்படிங்கிறது இனி ஒரு புது தேசமாக உருவெடுத்தது. இந்த இந்திய அரசு சட்டம் 1947க்கு பின். மிக்க நன்றி.